திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்களை பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ஏதுன்னா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தை கொடுத்துரும். அப்ப இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும்பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேருகிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. ரிஷப ராசிக்குண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னதான் சுக்கிரனுடைய ராசி பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற ராசியாக இருந்தாலும் அதிகமாக ரிஷபராசிக்காரர்களும் ரிஷப லக்னக்காரர்களும் சிவனை வழிபாடு அதிகமாக செய்வாங்க. சிவனுடைய தொண்டர்களாக இருப்பார்கள், சிவனுடைய அடிமைகளாக இருப்பார்கள் அப்படிங்கிற அமைப்புகளும் சிவன் அடியார்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா ஆணி திருமஞ்சனம் வரும்பொழுது கண்டிப்பா அதெல்லாம் மேக்சிமம் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நடராஜருடைய அபிஷேகத்தை மிஸ் பண்ணாம பாக்குறதும் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி 20ஆம் தேதி வரைக்கும் சூப்பரா குருவோட சேர்ந்து இருக்க போறாருங்க. அப்போ ஒரு உச்ச கிரகத்தோட நம்மளுடைய ராசி அதிபதி சேர்ந்து இருந்தால் முழுக்க பாத்துட்டீங்கன்னா பணவரவு பொருளாதாரம் நல்லா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜெயமாகும். எதை நோக்கி போறீங்களோ அதனுடைய ப்ராசஸ் எல்லாமே சூப்பரா நடக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வர்றது, நீங்க என்ன பயணத்தை நோக்கி போறீங்களோ அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நீங்க எதிர்பார்த்ததை விட சூப்பரா வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கும். எந்த உச்ச கிரகத்தோட அந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அதனோட திசையோ புத்தியோ மேக்சிமம் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது அதோ சொல்ல உச்ச கிரகத்தோட ஒரு கிரகம் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் பலவீனமாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தை புஷ் பண்ணிட்டே இருக்கும். நீ நல்லா இரு, நீ அதை போய் செய், இதை செய்ய, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பலம் இல்லாம இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப பலமா இருந்தாங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட பலமா இருக்கும்போது என்ன செய்வாங்க, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, உன் லைஃபுக்கு இதெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு ஒரு பூஸ்டப் பண்ணிட்டே இருக்கும் இல்லைங்களா. அது போலதான் ராசிகளுக்கும் கிரகங்களுக்கும் அந்த தன்மைகள் உண்டு. சோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு உச்ச கிரகமாக இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து பயணம் படும் பொழுது இந்த மாதம் ஏதாவது ரிஷபராசிக்காரங்க பணம் தங்கம் இதுல எல்லாமே கொஞ்சம் புழக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கு. தங்கம் வாங்குவீங்க, அவர் அடமானத்துக்கு இருக்கக்கூடிய தங்கத்தை மீண்டும் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாதி அமௌண்டாவது கட்டிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு கிடைக்கும். அல்லது புதிய நகைகளை அடமானத்துல வச்சு ஒரு பணப்புழக்கங்கள் ஏற்படுத்தி ஒரு பிசினஸ்க்காகவோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு நல்ல செய்திகளுக்காகவோ குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். சோ இயற்கையாகவே அசுப குருவானவரும் சுப குருவாக இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் சேர்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு பணப்புழக்கங்களை கொடுக்கும். பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா அந்த விஷயத்த நோக்கி போறதுக்குள்ள கொஞ்சம் போதும் நான் இருந்து வச்சுக்கோங்களேன், ஏண்டா இதை எடுத்தோம், ஏண்டா இந்த விஷயத்த செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மனத்தாழ்வுகளையும் கொடுக்கும். பட் இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்ல. ரிஷபராசி எப்படியும் ஜெயிக்கக்கூடிய ராசி தான். ஏன்னா நேரங்காலங்கள் எல்லாமே கோச்சார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடையாது. அடுத்தது ராசி அதிபதியானவர் 20ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார், கேதுவோட சேர்ந்து வரப்போகிறார். சோ முதல்ல நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லியிருப்போம், சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் இருந்தால் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் இயற்கையாகவே பெண் சாபம் உள்ள ராசின்னு ஒரு பெயர் உண்டு அதற்கு. அப்போ இயற்கையாகவே அவர் கிருஷ்ணர் தான். ரிஷபம் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய அம்சம் பெற்றதான். கிருஷ்ணரை சுத்தி எப்பொழுதுமே கோபியர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா. ஆனா ரிஷபராசியை சுத்தி எப்பொழுதுமே ஒரு பெண்களுடைய கூட்டங்களோ அல்லது பெண்களுடைய தொடர்புகளோ அல்லது ஒரு கெட்ட பெயரால் அவங்க மூலமா பட்டு அவமானப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நினைவுகளோ இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு.
அப்போ அந்த ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்ப 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர்கிறார். அப்ப முடிந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்கள் யாராவது பார்க்கணும் பிடிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு இருந்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. அதற்கு மேல கேதுவோட சேரும்பொழுது தடை தாமதத்தை கொடுப்பார். உங்க மேல ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்க மாட்டார். போய் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது. ஒரு குழப்பத்தோட தான் இருக்கும். உங்களுக்கு அது முழுமையா செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், உங்களுடைய தேவைகளாக இருந்தாலும் 20ஆம் தேதிக்கு மேல அதை ப்ராசஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஃபுல் பினிஷ் ஆகவே ஆகாது. அப்ப அவரே 6ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா? அப்ப நோயை கொடுக்க போகிறார். கடன் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்த போகிறார். கடன் இருக்குது இல்ல அப்படிங்கிற விஷயம் கிடையாது. பட் ஒரு கடனை வாங்க வைப்பார். அல்லது கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அது ஒரு பயத்தை, நம்ம கட்டிடுவோமா, நம்ம செஞ்சிருவோமா, நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை 20ஆம் தேதிக்கு மேல இந்த சுக்கிரனோட கேது சேரும்போது உங்க மனசுக்குள்ள இருக்கும். கொஞ்ச நாள் தான், ஒரு 20 நாள் 25 நாள் தான். பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சோ அதற்கப்புறம் ரெடி ஆகிடுவீங்க. ஆனா உங்க ஜாதகத்துல சுக்கிரன் குரு சேர்க்கை இருந்தாலோ அல்லது சுக்கிரனுடைய ராகு சேர்க்கை இருந்தாலும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அது உங்க குடும்ப நபர்கள் யாராவது இருக்கான்னு பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு இருக்கலாம், உங்க கணவருக்கு இருக்கலாம், உங்க மனைவிக்கு இருக்கலாம், உங்களுடைய அம்மா அப்பாக்கு யாருக்கு இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஒரு ஏஜ், அந்த பருவ வயது அப்படியே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கவனமா இருந்துக்க சொல்லுங்க. ஒரு 40 வயசு 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சேர்க்கை இருக்கு அப்படின்னா நீங்க பழகக்கூடிய இடத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அங்கிருந்து இந்த சுக்கிரன் கேதுவை சனி 8ஆம் பார்வையா பாக்குது மீனத்துல இருந்து. சோ 8ஆம் பார்வை அப்படிங்கிறது அவமான பார்வை, அவமானத்தை படுத்திடுவார். சோ அப்ப ரிஷபத்துக்கு இப்ப பெண்கள் கிட்ட கொஞ்சம் அவமானம் 20ஆம் தேதிக்கு மேல நடக்கும். அல்லது கணவராக இருந்தால் மனைவி மூலமாகவோ அல்லது மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாகவோ ஒரு மனஸ்தாபங்களோ ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு வெறுப்பு தன்மையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ இப்படி நெகட்டிவா சொல்றேன் எடுத்துக்கூடாது. முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா இது நிச்சயமா நடக்கும். சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை உங்களுக்கு சுக்கிரன் கேது கொஞ்சம் பணம் முடக்கத்தை கொடுக்கும். சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது பணப்புழக்கத்தை நிறைய கொடுக்கும். ஆனா இந்த 2 கிரக சேர்க்கைகளும் கொஞ்சம் எதிர்ப்பாளர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. உன்னை ஏமாத்த போறாங்க, ஏமாத்த ரெடி ஆயிட்டு இருக்காங்க, உனக்கு ஒரு கெட்ட பேர் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்கும். சரி, உங்க ஜாதகத்துல இந்த சேர்க்கை இல்ல, அப்ப எங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பாருங்க. அப்படின்னு இருந்தா நீங்க உங்க ஜாதகத்துல அது இருக்கா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா இப்போ ஒரு 20 நாள் மட்டும் கொஞ்சம் புதியதாக யாராவது பழகுறாங்க, புதியதாக யாராவது உங்களுடைய தொடர்பு ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அந்த தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய ரகசியங்களை சொல்ல வேண்டாம். ரொம்ப சுக்கிரனுங்கிறது நடிப்புன்னு அர்த்தம். ரொம்ப நடிப்பாங்க. அதாவது அவங்க வரக்கூடியவங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கடவுளா பார்த்து கண்ணுல கொடுத்த மாதிரி தெரியும். பட் அங்க அப்படி இருக்காது. சோ அதனால கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கை ஒரு சரியில்லாத சேர்க்கை தான். ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன் நான் சொல்றேன்னா, உங்களை இயக்கக்கூடியதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் கேதுவோடு இருக்கும்போது உங்களுக்கே குழப்பத்தை கொடுத்துரும். இது நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு குழப்பமான மனோநிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் நீங்க. அடுத்தது புதன் 2 மற்றும் 5ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலேயே 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட இருக்காரு. அதனால உங்களுக்கு பொருளாதாரத்துக்கோ பண வரவுக்கோ ஏதாவது ஒரு வழிவகை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இதுல நம்ம இன்னும் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வக்ரகதி அடையுது. உங்க ஜாதத்துல புதன் வக்ரமா இருக்கான்னு பாருங்க. அப்ப புதன் வக்ரமாக இருக்குன்னா இந்த மாசம் நல்ல பொருளாதாரம், உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை, குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இப்ப எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த 2 மண் எடுத்துட்டு வந்த தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குலதெய்வத்துக்கு மண் எடுத்து வச்சு வழிபாடு செய்யறது, அல்லது 2 குலதெய்வம் இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும். இந்த மாதம் உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள், மிகப்பெரிய ஒரு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. சோ ஆணி திருமஞ்சனம் வர்றதுனால நடராஜ பெருமானுடைய அபிஷேகத்துல முடிந்த அளவுக்கு பால் வாங்கி கொடுங்க, முடிந்த அளவுக்கு தயிர் வாங்கி கொடுங்க. எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கிரகச்சேர்க்கைகள் வரக்கூடிய இந்த ரிஷப ராசிக்கு நேரங்காலங்கள் நல்லா இருந்தாலும் ஒரு 15 நாள் 20 நாள் உங்களைய முடக்கிடும். சோ இதற்கு நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பால் தயிர் கல்கண்டு இது எல்லாமே வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து கொள்வது என்பது நல்லது. அது பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் ஒரு 4 வெள்ளிக்கிழமை வருதுன்னா அந்த 4 வெள்ளிக்கிழமை கண்டிப்பா போகணும். அதே போல 2வது பரிகாரம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கெட்ட நபர்களுடைய தொடர்புகளும் கெட்ட செய்தி உங்க காதுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாட்கள்ல உங்க வீட்டுல ஒரு 3 மஞ்சள் கட்டை, அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் வாங்கி உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பூஜை ரூம்லயோ அல்லது ஹாலுடைய நடுப்பகுதியிலயோ அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு அந்த விரலி மஞ்சளை எரிச்சிடணும். எந்த அளவுக்கு எரியுதோ, ஒரு சிலது பாத்தீங்கன்னா ரொம்ப காஞ்சிருக்கும், சீக்கிரம் எரிஞ்சிடும், ஒரு சிலது காயாது, கொஞ்சம் இதா இருக்கும், அதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல.
ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து அது எரிஞ்சு அந்த புகை முழுவதும் நம்ம வீடு ஃபுல்லா இருக்கிற மாதிரியும், அல்லது எவ்வளவு புகை வருதோ அதை நம்ம வீடு முழுவதும் காட்டிட்டு அதை வந்து தண்ணியில கரைச்சு உங்க வீட்டுல ஏதாவது செடி ஏதாவது வளர்த்திட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அதுலதான் ஊத்திடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த புகையை வந்து நீங்க சும்மா டஸ்ட்பின்ல போட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் இது ஒரு 4 வாரங்கள் வருது, 5 வாரங்கள் வியாழக்கிழமைகள்ல இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய வியாழக்கிழமைகள்ல இது செய்யும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வரக்கூடிய இந்த கெட்ட பெயர் அவமானங்கள் எல்லாமே விலகிடும். அதே போல இதை செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிர ஓரையில காலையிலேயே 6 to 7 அல்லது ஏதாவது ஒரு நேர காலங்கள்ல போய் ஒவ்வொரு கோயில ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நேர காலங்கள்ல போய் மகாலட்சுமிக்கு பால், தயிர், கல்கண்டு வாங்கி கொடுத்து உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது என்பது ரொம்ப விசேஷம். அது இந்த கிரக சுக்கிரன், ராகு, சுக்கிரன், கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா செய்தே ஆகணும் அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப புதன் வக்கரகதியில் இருக்கும் பொழுதும் இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு பண வரவுக்கும் பொருளாதாரத்துக்கும் குறைவு இருக்காது. குடும்பத்துல கொஞ்சம் செழிப்பா இருப்பீங்க. தேவையில்லாத கெட்ட பெயர், கெட்ட அவமானங்கள் இதெல்லாமே விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 4ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கார். இப்ப 4 கூட 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் அங்கதான் வீடு, சொத்து, வண்டி, வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு, வீட்டு லோன் அடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், அதுக்குண்டான பண வரவுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் உண்டு. குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், உறவினர்களையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். அவர் 2ஆம் வீட்டுல இருக்கும்போது இப்ப அதிகமா இந்த மாசம் உங்க வீட்டுக்கு நண்பர்கள் வருவாங்க, உறவினர்கள் வருவாங்க, அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு மணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது செவ்வாய் 7 மற்றும் 12ஆம் அதிபதி உங்க ராசிக்குள்ளேயே வரப்போகிறார் 6ஆம் தேதிக்கு மேல. சோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா முருக பக்தர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். முருகனுடைய பிரசாதங்கள் ஏதாவது கிடைக்கும். கடைசிக்கு பாத்தீங்கன்னா முருகனுடைய ஒரு பூவாக செவ்வரளி பூ, அவருக்கு உண்டான செம்பருத்தி பூ இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் நம்ம உள்ள போய் சொல்ல போகணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க முருகர் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் ஏதாவது ஒரு மலை மேல இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ திருவண்ணாமலை அண்ணாமலையோட கோயிலுக்கோ இந்த 3 கோயில்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு இந்த மாசம் கண்டிப்பா போயிட்டு வரணும்னு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய லக்கு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பதோ 7ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதோ மனைவி மூலமாக வருமானம், கணவர் மூலமாக வருமானம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிகளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி கொஞ்சம் அந்யூன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்குள்ள எப்பவுமே செவ்வாய் வரும்போது கொஞ்சம் கோபம் அதிகமாகும், பிளட் பிரஷர் அதிகமாகும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி ரிஷபம் ரொம்ப கோவப்படுற ராசிதான். பட் உட்காந்து பேசினா புரிந்து கொள்வாங்க. சோ இந்த டைம்ல உங்களுக்கு அந்த உட்காந்து பேசினா கூட புரியாத அளவுக்கு உங்களுக்கு கண்ணு கட்டினது போல கோபம் அதிகமா வெளிப்படும். சோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துக்கிறது நல்லது. இந்த மாசம் நிறைய பேர் ஜிம் எல்லாம் ஜாயின் பண்ண போறீங்க, எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ண போறீங்க, உடம்ப பாத்துக்க போறீங்க, இதுக்காக கொஞ்சம் செலவு பண்ண போறீங்க. நிறைய வந்து ஃபுட்ஸ் எல்லாமே கார உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். நிறைய நான்வெஜ் சாப்பிடறதுக்கான வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு கிடைக்கும். சோ உடம்ப கொஞ்சம் கண்ட்ரோலா பார்த்துக்கொள்வது என்பது ரிஷபத்துக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ செவ்வாய் ராசிக்குள்ள இருக்குது அப்படின்னால ஒரு 12ஆம் அதிபதி ஆகிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள் எல்லாமே ஏற்படும். நிறைய தீர்த்த யாத்திரைகள் போறது, கொஞ்சம் உடம்புக்குண்டான விஷயங்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா செயல்படுத்திக்குவீங்க. நம்ம உடம்பு இப்படி ஆயிடுச்சு, நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம வந்து உடம்பு நம்ம இவ்வளவு ஃபிட்டா வச்சுக்கணும், நம்ம இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம இப்படி வந்து யோகா பண்ணணும் இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து உங்க காதுக்கு வரும். நீங்க அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்தாலும் இந்த மாதம் அது எல்லாமே செய்யறதுக்குனால ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் உச்சமாகும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடத்தி கொடுப்பார். நீங்க என்ன செய்யணும்னு தோணுதோ அதெல்லாமே அப்படியே உங்களுக்கு நினைத்ததை விட சிறப்பாக செய்து கொடுப்பதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து இல்ல. சோ ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் 100% மேல நல்ல யோக பலன்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. வேலை விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமா இருங்க. வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலமாக கூட ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அமைப்பு. இதெல்லாமே ஜாதக ரீதியாக, தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.